நாங்கள் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் சிறப்பாக கதை சொல்ல வைக்கும். நன்றி. த பாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சங்கர் இந்த மாதிரி அவன் முன்னாடி நிப்பானோ, இப்படி கையும் களவுமா மாட்டுவோனோ எதிர்பார்க்காத சொடல சங்கர் காலை பிடிச்சி அழுது கெஞ்ச ஆரம்பிச்சான். சொடலை தலைமுடிய பிடிச்சி அப்படியே தூக்குன சங்கர், எதுவா இருந்தாலும் ஏரியால போய் பேசிக்கலாம், போய் பைக்ல ஏறுன்னு சொல்லி சொடலைய பைக் பின்னாடி உட்கார வச்சு பைக்கை திருவான்மியூருக்கு ஓட்ட ஆரம்பிச்சான். உயிர் பயத்துல சங்கர் பின்னாடி உக்காந்து கதறிக்கிட்டு இருந்த சொடலைக்கு அடையார் சிக்னல்ல பைக் நிக்கவும் திடீர்னு அவன் மனசு கத்த ஆரம்பிச்சுது. இதுதான் சரியான சமயம், பைக்கை விட்டு இறங்கி ஓடுன்னு சொல்ல மனசு சொன்னதை கேட்டு அப்படியே செஞ்ச சொடலை பைக்கை விட்டு இறங்கி டிராஃபிக்ல புகுந்து ஆப்போசிட் ரோட்ல ஓடி கூட்டத்துல நுழைஞ்சு போயிட்டு இருந்த பஸ்ல ரன்னிங்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சான். இது எல்லாத்தையும் கண்ணிமைக்காம பார்த்துட்டு இருந்த சங்கர் நேரா ஒரு போன் பூத்துக்கு போனான். அங்க இருந்து பாபுக்கு போன் செஞ்சு நடந்ததை சொல்ல பாபு வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்க ஆரம்பிச்சான். உடனே சங்கர், சொடலையை எப்படி திரும்ப பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ற இடத்துக்கு பசங்களை கூட்டு போய் நில்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். உடம்பெல்லாம் வேர்த்து போய் கை கால் நடுக்கத்தோட மூச்சு வாங்க பஸ்ல ஓரமா உட்காந்துருந்த சொடலை யோசிக்க ஆரம்பிச்சான். எப்படியும் அவனை பிடிக்கிறதுக்கு இந்நேரம் மொத்த பேரும் இறங்கியிருப்பாங்க, அவனோட வீட்டுக்கு ஆள் போயிருப்பாங்க. அதனால இனிமே வீட்டு பக்கம் போக முடியாது, வேற வழியே இல்ல. உபத்ராவை கூட்டிக்கிட்டு வெளியூர் எங்கேயாவது ஓடிட வேண்டியதான் முடிவு பண்ண சொடலை பஸ்ல இருந்து இறங்கி மெதுவா போன் பூத்தை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். மூச்சு வாங்க கடுமையா உழைச்சிக்கிட்டு இருந்த அந்த பெரியவர் போன் ரிங் ஆகிற சத்தம் கேட்டு மெதுவா எழுந்து போன் எடுத்து பேசுறாரு. போனை கட் பண்ணிட்டு ரூமுக்கு வந்த அந்த பெரியவர், உன் புருஷன் கால் பண்ணாரு, உடனே கிளம்பி பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வர சொல்றாரு, அங்க அவரு வெயிட் பண்றாரான்னு சொல்ல வேகமா கட்டில இருந்து எழுந்த உபத்ரா அவளோட ட்ரெஸ்ஸுங்களை எடுத்து போட்டுக்கிட்டு அங்கிருந்து பார்க்குக்கு கிளம்புனான். பட்ட கஷ்டம்லாம் இப்படி பாதியிலேயே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரோட வீட்டு போன் திரும்பவும் ரிங் ஆகுது. எடுத்த பெரியவரோட எதிர்முனையில, சார் நான் சொடலை பேசுறேன், உபத்ரா கிட்ட கொஞ்சம் பேசணும், போன் தரீங்களான்னு கேட்க அதுக்கு பெரியவர், இப்பதான் நீங்க சொன்னதா உபத்ரா வெளியே போனான்னு சொல்ல தலையில கைய வச்சுக்கிட்டு, அது நான் இல்ல சார்னு சொடலை கத்துறான். டேபிள்ல சிகரெட் புகைய வெளியே விட்டுட்டு இருந்த சங்கர் முன்னாடி உபத்ரா நிறுத்தப்படுறான். வர்ற வழியிலேயே நடந்தத பாபு அவகிட்ட சொல்லியிருந்ததால கண்ணுல பயத்தோட நின்ன உபத்ராவை பார்த்த சங்கர் சொடலை எங்கன்னு கேக்குறான். அதுக்கு உபத்ரா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல உடனே சங்கர், சொடலை உன்னை திரும்பவும் தொழிலுக்கு அனுப்புறத நீ ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்க உபத்ரா எதுவும் பேசாம தலை குனிஞ்சு அழுவுறா. உபத்ரா, நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது, நான் செய்யறது ரொம்ப தப்பான தொழில் தான், ஆனா அதே சமயம் என்கிட்ட வேலை செய்யற பொண்ணுங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னா அதுல சந்தோஷப்படுற ஆளா நான் தான் இருப்பேன். சொடலை எனக்கு துரோகம் பண்ணதை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா ஒன்ன கட்டின பொண்டாட்டிய தொழிலுக்கு அனுப்பினான் பாரு, அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ வீட்டுக்கு போ, உனக்கு தகவல் வரும்னு சங்கர் சொல்ல இதை கேட்ட உபத்ரா சங்கரோட காலை பிடிச்சுக்கிட்டு என் புருஷனை ஒன்னும் பண்ணிடாதீங்கன்னு கத்தி கதற ஆரம்பிச்சுட்டான். அதே சமயம் இங்க சொடலை உபத்ராவை சங்கர் பிளான் பண்ணி தூக்கிட்டான்னு தெரிஞ்சு கதற ஆரம்பிச்சான். உபத்ரா இல்லாம அவனால எந்த ஊர்லயும் போய் பொழப்பு நடத்த முடியாது, ஏன்னா அவனோட முதலீடே அவன் பொண்டாட்டி தான். என்ன பண்றதுன்னு யோசிச்சான். இந்நேரம் உபத்ராவை சங்கர் விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பான். உபத்ரா அவனுக்காக சங்கர் கை காலில் விழுந்தாவது மன்னிப்பு வாங்கி கொடுத்துருவான்னு கணக்கு போடுறான். அப்படி நடந்துருச்சுன்னா சங்கர் கிட்டயே காசை வாங்கிட்டு உபத்ராவை கூட்டிக்கிட்டு வெளியூர் எங்கேயாவது போய் தொழில் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி சங்கருக்கு போன் பண்றான். சொடலை நினைச்ச மாதிரியே சங்கர் கிட்ட மன்னிப்பு கேட்டு உபத்ரா கெஞ்சிரா. மனசு இறங்கின சங்கர், சொடலைய கொல்ல மாட்டேன், ஆனா அதே சமயம் அவனை எந்த பாதிப்பும் இல்லாம அனுப்பிவிட மாட்டேன், அவனுக்கான தண்டனையை கொடுத்து விடிஞ்ச உடனே அவனை உயிரோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சங்கர் சொல்லும் போது டேபிள்ல இந்த போன் அடிக்க ரிசீவரை எடுத்த சங்கர் கிட்ட சொடலை மன்னிப்பு கேட்டு கதறான். சொடலை எங்க இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சங்கர் மோகனுக்கு கண்ணை காட்ட மோகன், பாபு மற்றவங்க சொடலைய பிடிச்சிட்டு வர கிளம்புறாங்க. நடுவில் ஒரு சின்ன விஷயம், மொத்தம் 13 சாப்டர் உள்ள இந்த தொடர்
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரியா இரவு 8 மணிக்கு ரிலீஸ் ஆகும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுற நண்பர்களுக்கு சிறப்பு சலுகையாக இப்போவே 13 சாப்டர்களையும் முழுசாக பார்க்க முடியும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் விரும்புகிற நிறைய கதைகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ராத்திரி 12 மணி இருக்கும். சொடலைய பாபுவும் மோகனும் பிடிச்சிட்டு வந்து குடோன்ல அடைச்சி வச்சுட்டு சங்கருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. சங்கர் பைக் எடுத்துட்டு நேரா குடோனுக்கு வரான். வாசல்ல நின்ன பாபு கிட்ட சொடலை எங்கன்னு கேட்க உள்ளார இருக்கான்னு சொன்ன பாபு சங்கரோட கையில ஒரு பை இருக்கிறத பார்த்து இது என்னன்னு கேட்க சொடலை எப்படியும் காலில இருந்து சாப்பிட்டுருக்க மாட்டான், அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சங்கர் சொல்றான். துரோகிக்கு போய் சாப்பாடு கொண்டு வந்திருக்கியான்னு கேட்க, டே பாபு, இன்னைக்கு ராத்திரி தான் சொடலை அவன் கையால சாப்பிட்ற போற கடைசி சாப்பாடுன்னு சங்கர் சொல்றான். உடனே பாபு அப்ப ஆளை முடிச்சு விட்டுறலாமான்னு கேட்க, வேணாண்டா, உபத்ராவுக்காக அவனை உயிரோட விட்டுறலாம், ஆனா அவன் பண்ணதுக்கு தண்டனை இருக்கு. அவன் திருப்தியா சாப்பிட்டு முடிச்ச உடனே அவன் கை ரெண்டையும் கட்டி 10 விரல்லையும் துணியை சுத்தி கிருஷ்ணாயில முக்கி கொளுத்தி விட்டுருங்க. அதுதான் அவனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை. சங்கரை சாப்பாடும் கையுமா பார்த்த சொடலைக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுது. சங்கர் கண்டிப்பா நம்மளை மன்னிச்சிடுவான்னு நினைக்கிறான். சங்கரை பார்த்து, அண்ணே என்னை மன்னிச்சிடுன்னு காலில் விழுவ, உடனே சங்கர் அதை விட்றா, முதல்ல சாப்பிடுன்னு சொல்ல சொடலை லேசா தலையை சொரிஞ்சுக்கிட்டு, அண்ணே உனக்கே தெரியும் நான் எப்பவும் சாப்பிட்டு தான் சாப்பிட்றதுன்னு சொல்ல சத்தமா சிரிச்ச சங்கர் கையை காட்ட 2 ஃபுல்லை எடுத்து ஓப்பன் பண்ணி எல்லாரும் சரக்கு போடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் போதையாகிறாங்க. சங்கர் மட்டும் நிதானமா, சொடலை முதல்ல சாப்பிட்றா, உங்க அண்ணி உனக்காக செஞ்சு கொடுத்து விட்டதுடான்னு சொல்றான். ஏற்கனவே சொடலை மேல காண்டில் இருந்த பாபு சங்கர் சொன்னதை கேட்டு இன்னும் எரிச்சல் ஆகுறான். ஆனா அதை காட்டிக்காம சொடலை கிட்ட பேச்சு கொடுக்குறான். சொடலை உச்சக்கட்ட போதையில கொஞ்சம் கொஞ்சமா உளர ஆரம்பிக்கிறான். அவன் ரொம்ப புத்திசாலினோ, சங்கருக்கு கிடைச்ச மாதிரி வாய்ப்பு கிடைச்சா உங்க எல்லாரையும் விட அவன் பெரிய ஆள் ஆயிடுவேன்னு பெருமை பேச ஆரம்பிக்கிறான். சங்கரை தவிர சொடலை பேச்சை கேட்ட எல்லாரும் வெறியாகிறாங்க. சங்கர் மட்டும் கண்ணை காட்டினா சொடலைய உண்டு இல்லைன்னு ஆக்கிறதுக்கு காத்திருந்தாங்க. எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருந்த சங்கர், எல்லாம் சரிதான் சொடலை, கட்டின பொண்டாட்டியை எவனாவது தொழிலுக்கு அனுப்புவானான்னு கேட்க, உடனே சொடலை சங்கரை பார்த்து சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு சிரிப்பை நிறுத்தின சொடலை சங்கரை நேருக்கு நேரா கண்ணுக்கு கண்ணா பார்த்து, நீ கூட தான் லலிதாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த, பொண்டாட்டி ஆக்கிக்கிட்ட, ஆனா அதுக்கப்புறம் எத்தனை போலீஸ்காரங்களுக்கு அவனை அனுப்பிவிட்ட, லலிதா இருந்த வீட்டில் போலீஸ்காரங்க அடிக்கடி வந்துட்டு போனது எனக்கு என்ன தெரியாதா, போன பெரிய யோகியம் மாதிரி பேசுறேன்னு சொல்லி சொடலை சிரிக்க சங்கருக்கு வந்ததே கோபம். சேர்ல இருந்து அசிங்கமா திட்டிக்கிட்டே எழுந்த சங்கர் சொடலை நெஞ்சில ஒரே மிதி. தொப்புன்னு கீழே விழுந்த சொடலை மேல ஏறி கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சான். கை காலெல்லாம் உதறி சொடலை திமிர ஆரம்பிக்க, இதுதான் சமயம் கோபமா காத்திருந்த மத்தவங்க சொடலையோட கை காலை அமுக்கி பிடிக்கிறாங்க. சங்கர் பிடிச்ச புடியில கண்ணு நாக்கெல்லாம் வெளியே தள்ளி சொடலை அந்த இடத்துலயே துடிதுடிச்சு சாகுறான். சொடலை செத்ததுக்கு அப்புறம் கூட வெறி அடங்காத சங்கர் கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்த மத்தவங்க சங்கரை கஷ்டப்பட்டு சொடலை கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. எழுந்த சங்கர் கோபம் தலைக்கேறினவனா குடோனை சுத்தி முத்தி தேடி வாங்கி வச்சிருந்த கிருஷ்ணால எடுத்து சொடலை பொணத்து மேல ஊத்தி, இனிமே உன் முகத்தையே என் வாழ்க்கையில பார்க்க கூடாதுறான்னு சொல்லி தீக்குச்சியை கொளுத்தி போடுறான். நெருப்பு குபுகுபுன்னு எரிய ஆரம்பிக்குது. அனல் தாங்க முடியாம சங்கரும் மத்தவங்களும் ரூமை மூடிட்டு வெளியே வந்துடுறாங்க. சில மணி நேரம் கழிச்சு கதவை திறந்து பாக்குறாங்க. ரூம் முழுக்க புகை மண்டலமா இருக்கு. நடுவுல சொடலையோட பாடி எரிஞ்சு கிடக்குது. உடனே சங்கரோட கும்பல் வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பெரிய கோணிப்பையா ஒன்னை எடுத்து சொடலையோட எலும்புகளையும் பாதி எரிஞ்சும் எரியாம இருந்த உடம்பு சதைகளையும் சாம்பலையும் அள்ளி எடுத்து கோணியில போட்டு மூட்டை கட்டுறாங்க. சங்கரோட காரை மோகன் எடுத்துட்டு வர கோணி முட்டைய டிக்கில ஏத்திக்கிட்டு நேரா வண்டி ஈசிஆர் போகுது. அங்க ஆளாரம் இல்லாத இடமா பார்த்து சங்கரே அவன் கையால சொடலையோட அஸ்திய கடல்ல கரைக்கிறான். மீதி இருந்த எல்லாத்தையும் கடல்ல வீசி எறிறாங்க. சொடலை சத்தமே இல்லாம கடல்ல கரைஞ்சு போயிடுறான். அடுத்த நாள் லலிதா சம்பவத்திலையும் சொடலை சம்பவத்திலையும் இருந்த எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. எல்லாருக்கும் சரக்கு ஊத்தப்படுது. சங்கர் வாயில சிகரெட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப சோர்ந்து போய் உக்காந்துருக்கான். உடனே மோகன் சங்கரை பார்த்து, கவலைப்படாதன, அவன் தப்பு பண்ணா அனுபவிச்சான்னு சொல்ல, அதுக்கு சங்கர், இப்ப உபத்திரா கேட்டா என்ன பதில் சொல்றது,
தேவையில்லாம கோபத்துல ஏதேதோ நடந்து போச்சு. ஆனா இனிமே இதுதான் கடைசியா இருக்கணும். லலிதா சுடலையோட நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயம் தொடரக்கூடாதுன்னு சங்கர் சொல்ல எல்லாரும் தலையாட்டினாங்க. ஆனா விதி, சங்கர் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச கணக்கு தொடரப்போகுது. அதிகமான கொலைகளே இனிமே தான் நடக்க போகுது. லலிதா சுடலைய தொடர்ந்து அடுத்து ஆட்டத்துக்குள்ள வரப்போறவன் ஆட்டோ ரவி. இவன் யாரு? சங்கருக்கும் இவனுக்கும் என்ன பிரச்சனை? சங்கர் இவனை எப்படி கொலை பண்ண போறான்? சுடலை வருவான்னு காத்திருக்கிற அவனோட பொண்டாட்டி உபத்ராக்கு சங்கர் என்ன பதில் சொல்ல போறான்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.